குரு பிரகஸ்பதி கிட்ட அந்த காமதேவனை பார்த்துக்கிறதுக்காக காமதேவனை அந்த காமதேவன் ஒரு நாள் சிவன் வந்து வரும்போது அந்த பிரகஸ்பதி ரொம்ப பேர் கேட்க வேணாம்னு நினைச்சிருக்கான். பிரகஸ்பதி வந்து யோசிக்கிறார். அவர் தவத்தில் இருக்காரு. சிவன் வந்து பார்க்கறதுக்காக வர்றாரு. அவருடைய கண்ணுக்குட்டி நந்தினி அது வந்து காமதேவனோட விளையாடிட்டே இருக்கு. பால் குடிக்குது. ஏன்னா பால் நிறையா சுரக்குது. பால் குடிச்சு அந்த எச்சில் இருக்கு இல்லையா, வாயில ஒட்டி இருக்கு. அது தலையை பசுமாட நீங்க பார்த்துருப்பீங்க. ஏதாவது கண்ணுக்குட்டி தலையை ஆட்டி குதிச்சு அங்கே இங்கே ஓடும், அப்படி பண்ணும். இந்த எச்சில் வந்து சிவன் மேல போய் ஒட்டி படுது. கன்னத்தில் போய் அவருக்கு இந்த தலையை ஆட்டும் போது பால் குடிச்சதுடைய எச்சில் சிவனுக்கு போய் சிவனுக்கு பயங்கர கோபம் வருது. ஒரு சாதா நமக்கே இயல்பா இருக்கக்கூடியது. சிவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்த உடனே அவருக்கு மனசுல அந்த கோபம் வர 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 அவருடைய உடம்பு ஜுவாலையா மாறிட்டே வந்து காலில் இருந்து ஆரம்பிச்ச ஜுவாலை. பிரகஸ்பதி தவத்தில் இருக்கும்போது அவர் ஞான திருஷ்டியில பார்க்கிறார். சிவன் வந்துட்டே இருக்காரு, ஏதோ கோபத்தில் வர்றாரு. வெளியே வந்து பார்க்கும்போது அவருடைய உடம்பு பாதி உடம்பு வரைக்கும் ஜுவாலையா மாறி இருக்கு. அந்த ஜுவாலையில இருந்து பார்க்க போகும்போது உடனே தெரிஞ்சு போச்சு சிவன் ஏதோ கோபம், ஏதோ ஒரு தகாத சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி. அப்போ வந்து சிவனை பார்த்து சொல்லிட்டே வர்றாரு. ஒருத்தர் கோபம் தனியன்னா என்ன சொல்லுவாங்க, உங்க அப்பா எப்படி இருந்தவர், நீ வந்து இதுக்கு போய் இந்த சாதாரண விஷயத்துக்கு போய் கோபப்படலாம். அதே மாதிரி ஜெகன் ரட்சகா ஜெகநாதா உலகத்தை காப்பாற்றக்கூடிய நீ வந்து இதுக்கு கோபப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. அதுதான் ரிக்வேதத்தில் இந்த 1008 மந்திரம் சிவனுடைய வழிபாடு சொல்றாங்க இல்லையா, அந்த போற்றிகள் நாக சொல்லுவோம். அந்த நாக சொல்றதுன்னா அப்போ இவர் பிரகஸ்பதி சிவனை போற்று அந்த போற்றிகள் சொல்றது சிவனுக்கு